ஸோ அந்த லாஸ்ட் நீங்க 3 பேர் இருக்கும்போது யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைச்சீங்க? நாங்க அப்படி நினைக்கிறது இல்லைங்க. நாங்க பேசிப்போம், இந்த பாயிண்ட் வச்சு நீ வின் பண்ணிடுவேன், இந்த பாயிண்ட் வச்சு யாரு வின் பண்ணாலுமே சந்தோஷம் தான் நினைச்சிட்டு தவிர நீங்க நானும் சொல்லிக்கவே கிடையாது. இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லுவான் விக்ரம் சொல்லுவான், இதை வச்சு இதெல்லாம் பார்த்தா நீ தான் வின் பண்ணுவ, கைத்தட்டத்தை வச்சு பார்த்தா நீ தான் வின் பண்ணுவ, அது இப்படி பேசிக்குமே தவிர நான் கான்பிடென்ட்டா நான் அப்படிங்கறத நாங்க யோசிக்கல. ஸோ மக்கள்கிட்ட இருந்து நிறைய லவ்ஸிங் சைட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். இது நம்ம சேனல்லயே இதே லைவ் பண்றப்ப இந்த இடத்துல உட்காந்து கேட்கறப்ப மக்கள்கிட்ட இருந்து அந்த அன்பு வந்து இது வரைக்கும் நான் இவ்வளவு அன்பு சம்பாரிச்சதே கிடையாதுங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இப்பயும் சொல்றேன், நம்ம வெளியே போறப்ப நமக்கு ஒரு கைத்தட்டல் கிடைக்குதுங்கிறப்பே ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்தியா லவ் பண்ணவங்க, வேலைனா லவ் பண்ணவங்க, இப்ப சபரின்னு சொல்லி பேர் சொல்லி லவ் பண்றாங்கல்ல, இந்த லவ் வேற நான் என்ன பண்ணியிருந்தாலுமே எனக்கு கிடைச்சிருக்காமான்னு தெரியல. இவ்வளவு லவ் சம்பாதிக்கிறப்ப நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப நம்ம கூட 2 பேர் இருக்காங்கடா, அவனும் நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த பிரச்சனை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இப்ப 2 பேர் 2000 2 லட்சம் பேர் இத்தனை கோடி மக்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க என்ன வந்தாலுமே பண்ணலாம்டா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்த இந்த மக்கள், அதுதான் இது போதும் லைஃப்ல நான் என்னன்னா இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு.